ராகி இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசிக்காது, பசி தாங்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போப்பா அம்மா ஒரு இடிகள் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகு போட்டுக்கிடுவோம், 1/4 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கிடுவோம், கொஞ்சமாக நிலக்கடலை பருப்பு போட்டுக்கிடுவோம், 1 ஸ்பூனு போட்டுக்கிடுவோம். இதை நல்லா 1-2மா தட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம நல்லா இடிச்சுக்கிட்டாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு மீடியமான வெங்காயம், மீடியமான வெங்காயத்தில் அரை வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை போட்டுக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகாப்பா, ஒரு பச்சை மிளகாவையும் ஒரு காரத்துக்கு பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போப்பா அம்மா 1 கப் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 100 கிராம் மாவு, ராகி மாவு போட்டுக்கிடுவோம். 100 கிராம் ராகி மாவு போட்டுக்கிட்டோம். இது ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பாதி வெள்ளரிக்காவை நம்ம எடுத்துக்கிடுவோம். நல்லா வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் வெள்ளரிக்காய். நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர் எல்லாத்தையும் அகற்றக்கூடியது. அதனால வெள்ளரிக்காவும் உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி. இதை இதில் துருவி போட்டுக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வெள்ளரிக்காவை நல்லா துருவி போட்டாச்சு. அம்மா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நிறைய கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதை பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும்ப்பா. இந்த மல்லி இலை நல்லா உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி தரும். நம்ம மல்லி இலை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்ல வெயிட் குறையும். மல்லி இலையே இப்படி நம்ம அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வயிற்றில் இருக்க கெட்ட கொழுப்புப்பா, கெட்ட நீர்லாம் இதெல்லாம் நல்லா அகற்றக்கூடியது இந்த மல்லி இலை. மலச்சிக்கலும் நம்மளுக்கு இருக்காது. 1/4 ஸ்பூனு நம்ம மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனு பெருங்காயப்பொடி போட்டுக்கிடுவோம். ஜீரண சக்தி இருக்குது. ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகாப்பொடி போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம்ப்பா. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே பிசைஞ்சுக்கிடுவோம். நல்லா பிசைஞ்சிட்டே நம்ம ஒரு விட்டு தண்ணி விடலை. ஏன்னா வெள்ளரிக்காய் தண்ணி காயினால அதுலேயே தண்ணி இருந்தனால நம்ம ஒரு விட்டு தண்ணி விடாமல் நம்ம வெள்ளரிக்காயில் உள்ள தண்ணி காய வச்சு தான் இதில் மாவு பிசைஞ்சிருக்கோம். இப்போ அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். சட்டி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம ரெடியாக்கியிருந்த மாவு நல்லா உருட்டிக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிடுவோம். தொட்டு இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கிடுவோம். இப்போ இதை வச்சு நல்லா தண்ணி தொட்டு இப்படி அடிக்கணும். எவ்வளோ மெல்லிசா நம்மளுக்கு அடிக்கணுமோ அவ்வளோ மெல்லிசா தட்டிக்கணும். தட்டியாச்சு. நம்ம எண்ணெய் துணியை வச்சு தடவிக்கிடுவோம். கல் நல்லா காஞ்சிருக்கு. இதை அப்படியே புரட்டி போட்டுருவோம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். கொஞ்சமாக லைட்டாக ஆயில் விட்டுக்குருவோம்ப்பா. ஒரு 1/4 டீஸ்பூனு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குருவோம். இப்போ மேலே கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இதை பிரட்டி போட்டுக்கிடுவோம். கீழே அடியில் மெல்லிசா கொடுங்க. பிரட்டி போட்ட பக்கமும் 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம். நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குப்பா. அருமையான ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. ராகியில் நிறைய நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இருக்கு. உடம்புல உள்ள எலும்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது இந்த ராகி. அதனால இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். அதே மாதிரி இந்த ராகியில நம்மளுக்கு நல்ல வெயிட்டையும் நல்லா குறைக்கக்கூடியது. ராகி ரொட்டியை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் சாப்பிடலாம். டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே இதை நம்ம சாப்பிடலாம்ப்பா.
பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம கடலைப்பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, நிலக்கடலைப்பருப்பு வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. அதனால நம்ம சாப்பிடும்போது அந்த நட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா நச்சுன்னு இருக்கும். அவ்வளோதான்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.